ஸ்பெசிஃபிக்கா வந்து முன்னால நிறைய சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி மாஸாவே கொண்டு வந்தாங்க. பட் இடையில உள்ளது மட்டும் ஒரு ஃபீமேல் வெர்ஷன்ல ரொம்ப சோகமா காட்டியிருந்தாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு வராரு. எல்லாத்தையும் மனைவி இழந்துட்டாரு, மகளை இழந்துட்டாரு, மகனை இழந்துட்டாரு, அப்பனை இழந்துட்டாரு, அம்மா இழந்துட்டாரு, அப்படியா எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றாரு. தண்டிகானை இழந்துட்டு வர்றாரு. ஏன்னா இப்படின்ற மாதிரியா அதுதான் அதை நம்பிதான் அவன் எழுதியிருப்பான். யாரு எழுதுனாலும் எழுதியிருப்பான், கவிஞர் எழுதிப்பாப்புல இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றாருன்னா வேணே இழந்துட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி இது. அது மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டார் குடும்பத்தை. இப்போ 2026 அப்புறம் மக்கள் செல்வாக்கையும் இழந்துடுவார், அரசியலில் இருக்கக்கூடிய ஆசையும் இழந்துடுவார். அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணுவாங்க. அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2 லைன் ஜாயின் பண்ணி கடைசியில் ஒரு பல்லவி போடுவாங்க. ஸோ வந்து அவர் என்ன சொன்ன வராங்கன்னா, சினிமா எல்லாத்தையுமே எழுந்துட்டு மக்களுக்காக உதவி செய்ய வராங்க, ஸோ விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி. அந்த கர்ணன் சாங்கில் இருக்கும்லம்மா, கர்ணன் அந்த இது, அதாவது எப்போ அந்த பாட்டு போடுவாங்கன்னா, அந்த இப்போ வஞ்சகம் தனை தீத்து கர்ணன் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கள? இந்த பாட்டு எப்போனா கண்ணனை போட்டு தந்தக்க அந்த இவனை செத்ததுக்கு அப்புறம் அவன் உயிரில் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பாடுவாங்க அவனை பெருமையாக. இப்போ பாடி என்னடா பிரச்சனை, அவன் போய் சேர்ந்துட்டான், அவனை அம்பை வச்சு அடித்து கொண்டுட்டு அவன் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ விஜயோடைய முடிவுக்கு இந்த முடிவுரை தான் அந்த பாட்டு. எலெக்ஷன் வரப்போகுது இல்லை, முடிவுரைன்னா உயிருக்கு இல்லை, அரசியலில் முடிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் போகிற நேரத்தில் இந்த சாங் என்ன அனைத்து பிறந்து விட்டாய் தலைவா அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் 2 போட்டாங்க, போட்டுருவாங்க 2 லைன் வந்து அரசியலும் இழந்து விட்டாயே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ஃபேட் அவுட் பண்ணிடுறாங்க 2026 ஒரு லைன் சேர்த்து. ஸோ 2026ன்னு சொல்லும் போது நேற்று வந்து நட்ராஜ் சாரோட படத்தோட ட்ரீசர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, TN 2026. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது யாரை வந்து அவங்க ஃபுல்லாகவே ஃபேம் பண்ணியிருக்காங்கன்னு. இதில் வந்து ஜனநாயகம் படம் வந்து நிறைய சென்சார் இருக்குன்னு சொல்லி படம் ரிலீஸே பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு சென்சார் வராதான்? இல்லை, இதுக்கு சென்சார் வந்து வராதுன்னு சொல்ல, அப்போ எந்த படத்துக்குமே கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? வந்து நீங்கள் வந்து சென்சார் கொடுக்க மாட்டாங்க, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஒரு கேள்வி வருது. அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து விஜய் நடித்த படம் வந்து அதுக்கு சென்சார் தரல. ஏன்னா விஜய் வேட்பாளராக இருக்கார், கட்சி தலைவராக இருக்கார். அதனால அது போக ரொம்ப அராஜகமாக இருக்குது அந்த படம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மிக கொடூரமான ஒரு படம்னா அது வந்து 2026 ரிலீஸ் ஆச்சுன்னா இதாக தான் இருக்கும். ஏன்னா கோடாதியில் ரத்தத்தை நக்குற மாதிரி எவனா நக்குவானா, காட்டு மிராண்டியோட நக்குவாங்க. புரியுதா அவங்க? இப்படி கொடூரமாக படம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் விஜய் படம் வந்து விஜய் நடிச்சதுனால வரலன்னு சொல்ல, அந்த கொடூர காட்சிகளை குழந்தைங்க பார்த்துனா கெட்டு போயிடும். ஏதோ ஜாம நக்கிற மாதிரி எவனே வெட்டிக்கான், கோடாலியை வச்சு எவன் வெட்டுறான். இப்போ அதை நக்கி வேற காட்டுறான் விஜய், அதை போஸ்டராக போட்டுறேன். இதுக்காக தான் படத்தை நிறுத்திருக்காங்களே தவிர கட்சிக்காக கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தாய் கிழவி படத்தையும் நிறுத்தி இருக்கணும். ஏன்னா அந்த தாய் கிழவின்றது திரிஷாவை குறிக்குதுன்னு எவனா சொல்லுவான். புரியுதா? எவனா லிங்க் பண்ணுவாயம்மா, அந்த தாய் கிழவி தான் அட்டகாசம் பண்ணுது, அப்போ வந்து திரிஷாவை குறிக்கிற மாதிரியே அவன் படம் எடுத்திருக்கான், சென்சார் கொடுக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து இன்னொரு படம் என்ன ரிலீஸ் ஆச்சு, இது இந்த லீடர்னு ஒரு படம். இப்போ லீடர்னோடனே இவர் லீடராக பார்க்குறாரு, இவர் தான் முதல்வராக பார்க்குறாரு, அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் கோர்த்து விடலாம். இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு நட்டி நடராஜ் எப்படி விஜய் மாதிரி இருக்க முடியும்? அந்த ஷர்ட்டும் அந்த பேண்ட்டும் லைக் அது எல்லாரும் விஜய் மட்டும் தான் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போடுவாங்களா? அந்த காலத்தில் மில்லில் வேலை பார்க்குறோம் பூரா யூனிஃபார்மே காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை. சரி, அது இல்லைனாலும் நம்ம கிங்ஸ்லி அவர்கள் வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னன்னு ஸ்கிரீன்ல வந்துட்டு நீ எல்லாம் தலைவராகலாம்ன்ற மாதிரி ஒரு டயலாகே ஒன்று வந்துருக்கும். ஆமா, அது படத்துல சொல்லலாம்ல. எத்தனையோ பேர் ஸ்கிரீன்ல இருந்து தலைவராக இருக்காங்கல்ல. சரத்குமார் ஆகலையா? என்ன சரத்குமார்னா சொம்பையா? அவரை மட்டும் சொல்ல மாட்டீங்க நீங்க? சரத்குமார் ஸ்கிரீன்ல இருந்தா வந்திருக்கேன். எத்தனை நடிகர்கள் வந்திருக்காங்க பிஜேபியில், எத்தனை பேர் சின்ன சின்ன நடிகர் சேர்ந்துருக்கேன். இப்போ தாடி பாலாஜி எடுத்துங்க, தாடி பாலாஜியை வச்சு படம் எடுத்துருக்கூடாது? அதே தாடி தானே வச்சிருக்காரு நட்டி. அப்போ ஏன் விஜய் மட்டும் சொல்றீங்க தாடி பாலாஜி? அப்புறம் அந்த எம்ப்ராய்டரி மேட்டர் நீ பார்த்துருப்பீங்க, தம்பிராமை அவர்கள் வந்து ஷர்ட்ல ஒயிட் ஷர்ட்ல வந்து நட்டி சாரோட ஃபேஸை எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருப்பாங்க. இது கூட இன்ட்ரடியூஸ் பண்ணதே காப்பி அடிக்கிறது பூராமே திமுகவை பார்த்தாமா. இவர் யாரு, நம்ம உதயநிதி ஸ்டாலின் எப்பயுமே எம்ப்ராய்டரி போட்டு திமுக கொடியும் அந்த சிம்பலும் போட்டு தான் அந்த சட்டையே போடுவாப்புல, வெள்ளை சட்டை. அதை பார்த்து தான் விஜயே காப்பி அடிச்சது. இதே மாதிரி நம்ம போடலாமே, பேண்ட் ஷர்ட் போட்டால் இங்கே எம்ப்ராய்டரி போடலாமே உதயநிதி ஸ்டாலினை பார்த்து தான் யார் காப்பி அடிச்சது? விஜயே காப்பி அடிச்சது. ஸோ அதை பார்த்து இப்போ விஜய் கதையெல்லாம் எதை பார்த்து காப்பி அடிக்க? ஏதோ இங்கிலீஷ் படம் அது இதில் பார்த்து காப்பி அடிக்கிறதுன்னு அந்த மாதிரி தான் நம்ம தம்பிராமையா வந்து அதை இந்த படத்தில் வர்ற மாதிரி அவர் காப்பி அடிச்சிருக்கலாம். அதில் என்ன தப்பு இருக்குது? விஜயோட படத்தில் உள்ள கதைகள் பூராமே திருட்டு கதைகள் தானே, ஒரிஜினல் கதை இல்லையா?
ஸோ அது காப்பி அடிக்கிறதுன்றது சினிமாவில் சகஜம். அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் நட்டி நடராஜோட படத்தை போட்டிருக்காரு. நீங்கள் அதுக்காக அவருக்கு முடியலன்றதுக்காக நீங்கள் வந்து குஷி ஆனந்துன்றீங்க அடுத்து. புரியுதா உங்களுக்கு? குஷி ஆனந்த் மாதிரியே இருக்காரு அப்படின்னு அப்படிலாம் சொன்னீங்கன்னா எப்படி படமே எடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் கம்பேர் பண்ணுறது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த படத்தை ஏன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டார்கெட் விஜய் தான். இப்போ அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தான் இந்த படம். எது நட்டி நடிச்சிருக்க படம். ஓகே. ஏன்னா விஜய்க்கு எதிராக வரும்போது விஜய்க்கு ஓட்டு போட வேணாம், இவ்வளோ மோசமான ஆளா அப்படின்னு சொல்லி பார்க்குறவன் போடுறான்னா அதில் ஒரு 2 பேர் பிஜேபி போட மாட்டானா 100 பேரில். அதனால விட்டுருவாங்க படம். படம் ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுறது மாதிரி ரிலீஸ் ஆயிடுமா சார்? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்தோட ட்ரீசர் முடியும் போது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஓம் சக்தி பராசக்தின்ற ஒரு டைலாக். இது வந்து MS பாஸ்கர் அவர்கள் வந்து ஃபுல்லாக சொல்லலை அந்த டைலாகை, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்ல முடிச்சிட்டாங்க அப்படியே. ஸோ இது வந்து இது இல்லைம்மா, நீங்கள் வந்து ஏதாவது சென்னையில் இல்லை, இந்த ஹைவே ரோட்டில் போனீங்கனாலே ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டினீங்கனாலே இப்போ அந்த ஓம் சக்தி கோயில் இருக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்கள பூரா அடிச்சு துரத்த முடியுமா? ஏன்டா சொல்கிறீங்க விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு. அவர்களை பார்த்து தான் விஜய் காப்பி அடிச்சது. புரியுதா நமக்கு? ஸோ அந்த மாதிரி இதை பார்த்து MS பாஸ்கர் விஜய் பார்த்து ஏன் காப்பி அடிக்கணும்? ஓம் சக்தி பராசக்தின்னு அந்த கோவில் 25-30 வருஷமா இருக்கு. அதை டைரெக்டாக பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்க. இல்லை அந்த கடவுள் மேலே அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அதுக்கு சென்சார் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நயனாவரம் அந்த மீட்டிங்கில் வந்து ஆதவர்ஜன் அவர்கள் வந்து CCTV ஃபுட்டேஜ் வந்து எடுத்துட்டோம், அதாவது போலீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எடுத்துட்டோம், ஏன்னா எங்களுக்கு வந்து போலீஸ் கூட ஆப்போசிட்ன்ற மாதிரி தான் அவங்களும் பேசியிருக்காங்க. ஆக்சுவலி போலீஸ் வந்து ஆப்போசிட்டாக தான் அவங்களுக்கும் செயல்படுறாங்களா? இல்லை வச்சது இவன் தானே போலீஸ் தேடுறதுக்குள்ளே வச்சவனே எடுத்துட்டான்னு என்ன இருக்கும்? வச்சவனே எடுத்துட்டேன்றான். வச்சது யாரு? இவங்க தான். அப்போ இவங்களுக்கு தான் போலீஸுக்கு தெரியறதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா எங்கே வச்சாங்கன்னு இவங்களுக்கு தானே தெரியும். சொல்லியிருப்பான், நீ பாட்டில் விட்டு எரிஞ்சவொடனே சிசிடிவி எடுத்துட்டு வந்துருந்தேன். புரியுதா உங்களுக்கு? வடிவேல் காமெடியில் சொல்லுவேன்ல, எங்கடா அக்கினி குண்டத்திலே கொண்டு வெடி வச்சுருவாங்க, வெடிகுண்டு வச்சுருவாங்க. அடா பாவிகளா இங்கேயாடா வச்சிங்க அப்படின்னு. அப்படி இருந்து அக்கினி குண்டத்துலேருந்து வெடிக்கலைன்னா ஒரு வெடிகுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களே வச்சுட்டு அதில் இவங்களாலே காட்டி கொடுத்துருச்சு சிசிடிவி. புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்களே மாட்டிட்டாங்க. இப்போ பட் இவங்க ஆட்கள்னு சொல்லி சார், போலீஸார் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு 2 பேர் வந்து நம்ம அதில் ஒருத்தன் டிவி கேட்காரன் தானே, விஜய் ரசிகன் தானே. புரியுதா உங்களுக்கு? குடிச்சிட்டு சண்டை போட்டவன் வீசிட்டான் அப்படின்றாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு இது ஆதவர்ஜனா செட்டப்பாக இருக்கலான்னு ஆதவர்ஜனாவில் இருக்க நம்பிக்கையில் தான் போலீஸ் வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க. எப்படியா இவன் தான் இருக்கும் அப்படின்னு. எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க வடிவேல் காமெடியில். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சாரத்துலையும் வந்துட்டு கூட்ட நெரிசல்ன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ இதை வந்து DMK வெர்சஸ் TVK அப்படின்னு போகும்போது இங்கே கூட்டமே இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. ரோட் ஷோன்னு சொல்கிறாங்க, பலூனை வச்சு மறைச்ச மாதிரியெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை இவங்க சைடு வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிறைய பெண்கள் மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் வந்து நிறைய விஷயங்கள் வருது. பெண்களுக்கு பாதுகாப்புனா அவங்க யாருமா வீட்டை விட்டு வர சொன்னாங்க? புரியுதா? நீங்கள் இப்போ பாதுகாப்பாக இருக்குன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ரோட்டில் போய் மயங்கி விழுந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது? அது வேணா வீடு ஒரு பெண்ணுக்கு 2 பேர் கொடை பிடிச்சிட்டா போக முடியும். புரியுதா உங்களுக்கு? அது வேற மாதிரி ஆயிடும். ஸோ வந்து என்னென்னா இவங்க இப்போ சொல்கிற பாதுகாப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாவு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடம் எடுக்கிறதுக்கு போவாங்க. 4 வேஷ்டியை 4 பக்கம் மேலே வெயில் பாதுகாப்பு. அந்த மாதிரி தான் TVK பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வரும். 4 பேர் தூக்கி போகணும். அப்போ யார் என்னன்றது யார் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்க ஏதாவது டுபாக்கூர்கள் பேசிக்கிறாங்க.